பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி வாழ்த்துகிறேன். சபை அன்பு ஊழியருக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும், அன்பு தாய்க்கும், சபையில் இருக்கிறதான மூப்பர் அவர்களுக்கும், சபை மக்களுக்கும் நெஞ்சார மனதார நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி, எனக்காக என்ன பண்ணார்? உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி நம்ம பாவத்தை அவர் கழுவி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்க அல்லேலூயா. நம் பாவங்களை கழுவி இருக்கார். வல்லமையும் மகிமையும் கனமும் அவர் ஒருவருக்குத்தான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே நம்ம அவரை நோக்கி பார்க்கலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. வல்லமையோம் மகிமையோம் தகப்பனே உமக்குத்தானே. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க அவரை பார்த்து, வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. ஆமா ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உங்க சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்குள்ளாக அடியை நீர் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஜனத்தோடு உங்க மக்களோடு கூட எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. உடைய இதயத்தின் வாஞ்சையை, அந்த விருப்பத்தை எங்களோடு கூட உடைய வசனங்களை கொண்டு நீர் பேசும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி கால இந்த எழுப்புதலை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த எழுப்புதலுக்கு நேராக இந்த செய்திகளும் இந்த வசனங்களும் எங்களை நீங்க உருவாக்கட்டும் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் சந்தோஷமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதுனால அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். ஜெப வீட்டிலே ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்ட்டு பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள். இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அநேக நாள் நம் இந்த வசனங்களுக்காக நான் காத்து கொண்டிருந்த சில மாதங்களுக்கு முன்பதாக திருச்சபைக்கு வர ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அன்பு ஊழியர் ஃபெட்ரிக் அவர்களோடு சேர்ந்து எடக்காடு பகுதிகளில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த இடங்கள் கட்டப்படுறதுக்காக நீங்கள் ஜெபத்தில் வைங்க. அந்த அப்ரூவல் சீக்கிரமாக சேங்ஷன் ஆகணும். அதுக்காக ஃபெட்ரிக் அவர் பிரயாசப்பட்டிருக்கிறாரு. நான் உங்கள் அன்பின் வேண்டுகோளாக நான் கேட்கிறேன். அந்த கீழ்ப்பக்கத்தில் பிக்கட்டி பிரிவு போகிற இடத்துல அந்த இடம் இருக்குது.
அதுக்காக நீங்க ஜெபிங்க. எப்படி தேவர் சோலை சபை ரினிவேஷன் பண்ணி நல்ல மகிமையான ஒரு காரியங்களை கர்த்தர் அங்க செய்தாரோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே காரியத்தை கர்த்தர் இந்த எடக்காடு பகுதியிலையும் செய்வாராக. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆண்டவருக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. என்னோடு கூட இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுப்புவார். நமக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். நாம் கவனமாய் கேட்கணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க ஒருத்தர். ம் ம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே நீங்களும் நான் என்ன செய்றோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அவர் பாடி லைக் எ ஜீசஸ். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை போல நம்முடைய சரீரம், ஆத்துமா, ஆவியெல்லாம் என்ன செய்யணுங்க? மறுரூபப்பட போகிறது. வெகு சீக்கிரத்தில் ராஜாதி ராஜா இயேசு மேக மீதில் வரப்போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவர் வரப்போகிறத என்ன செய்கிறதுங்க? நமக்கு தெரிவித்து கொண்டே இருக்கிறது. தேவ நாம மகிமைப்படட்டும். இந்த இடத்துல பரிசுத்த பவுல் கொரிந்தி சபைக்கு விதமாய் எழுதுகிறார். நாம் எல்லாரும் ஆவியாயிருக்கிற கர்த்தரால். எப்படி இருக்கிறாரு கர்த்தரு? ஆவியா இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மலையாளத்தில் சொல்லுவாங்க தேஜஸின் மேல் தேஜஸ் அப்படின்றவாங்க. தேஜஸ் என்ற மகிமை, தேஜஸ் என்ற அபிஷேகம் அப்படின்வாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 50 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தாத்தா பாட்டி கேரளா மாநிலத்தில் பாலக்காடு இடத்துல அவங்க பிறந்தாங்க. சில அரசு அலுவல்கள் நிமித்தமாக சென்னைக்கு அவங்க வந்ததுனால அந்த மலையாள மொழி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், அதிகமாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வசனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள நாங்கள் வந்த பிறகு இந்த வசனங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்தி கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுங்க? புதிதாக்குதல், அதை மறுரூபப்படுத்தி கொண்டே நம்ம இருப்பார். அந்த ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்களும் நானும் விட்டு கொடுக்குறோம் நம்ம வாழ்க்கையை. அதுதான் பவுல் என்ன செய்கிறார்? அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதுகிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வேர் இஸ் த லார்ட் ஸ்பிரிட் தேர் இஸ் எ லிபர்ட்டி. எந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறாரோ அங்கே நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இந்த நாளில் நீங்க பாருங்க, சபைக்குள்ள வந்த உடனே அந்த பிரசன்ஸ், அந்த மகிமையை நம்ம உணர முடிகிறது. எத்தனை பேர் சந்தோஷமாய் சொல்ல முடியும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்பொழுதே என்ன செய்யணுங்க? அந்த மகிமையின் பிரசன்னத்தை உணரணும். என்னால் இங்கே தாங்க முடியல. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படியே தேவ பிரசன்னம். மகேஷ்மா ஜெபம் பண்ணாங்க. அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, அன்பு தகப்பனார். மகேஷ்மா ஜெபம் பண்ணாங்க. அந்தோனி அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. தினேஷ் அண்ணன் ஆராதிச்சாங்க. எல்லாமே பார்த்து கொண்டே இருக்கும்போது இருதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு களி கூறுதல். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சாட்சி சொன்னாங்க. மணியம்மா பானுக்கா ஜெபம் பண்ணாங்க. We are one family in Christ. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒரே குடும்பமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அவருடைய கடமைகளை நம்ம கரெக்டாக செய்யணும். இங்கே பாருங்க, இன்னும் மீதியான ஒரு சில சேர்ஸ் இதெல்லாம் காலியாக இருக்கு. இங்கெல்லாம் ஆத்துமாக்கள் உட்காரணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? சபையில் ஜெபிக்கணும். சரி, இப்போ பாருங்க, ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி அவர் ஒரு காரியத்தை காண்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 1, 2, 3 வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3.
ம். போதுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க இப்படி ஏசாயா என்ற ஒரு மனிதர் எந்த காலத்தில் வாழ்கிறார் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, உசியா, யோதாம், எசேக்கியா ராஜாவின் காலங்களில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. இவர் கவனிங்க, இவர் அந்த நாட்களில் வாழ்ந்தார். இந்த ஏசாயா தீர்க்க தரிசனங்கள் ஆகமங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எசேக்கியாவுக்கு இந்த ஏசாயா என்ன செஞ்சாருங்க? போதகராக இருந்திருக்கிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். உசியாவின் மரணம் முதல் மனாசையின் ஆட்சி காலம் வரை ஏசாயா என்ன செய்திருக்கிறார்? இஸ்ரவேல் நாடுகளில் ஊழியம் செய்திருக்கிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா, மனாசேயின் காலத்தில் இந்த ஏசாயா என்ன செய்திருக்கிறார்? வாளால் அறுப்புண்டு மரிச்சார். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயரில் வாசிக்கலாம். எபிரேயரில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினாலே அநேகர் என்ன செய்தாங்க? தங்களை காத்து கொண்டாங்க. செம்மறியாட்டு தோலை போர்த்து கொண்டார்கள், வெள்ளாட்டு தோலை போர்த்து கொண்டார்கள், குறைவை துன்பத்தை எல்லாம் அனுபவித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களைப் போல நீங்களும் நானும் அதே வழியில போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, நம்மை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் மகிமை நம்ம மேல இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 66 அதிகாரங்கள் இருக்குங்க. இந்த ஏசாயாவில் மட்டும் 66 அதிகாரங்கள். முழு வேதத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா 66 புத்தகங்கள் இருக்குது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 66 புத்தகங்களோட இந்த புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் என்ன செய்யுதுங்க? முடிவு பெறுது. இதுல 2 பகுதியா இந்த பக்தன் பிரிக்கிறார் பாருங்க. இவருடைய வாழ்ந்த காலம் 1 முதல் 39 வரையில் உள்ள அதிகாரங்கள் ஏசாயாவின் காலத்திலேயே நடந்தவை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிமு 701 முதல் 680க்கு இடையில இந்த புத்தகம் எழுதப்பட்டது. ஏசாயா என்ற இந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு பெரிய காரியத்தையே கொண்டு வரார். இஸ்ரவேல் நாட்டில் நடந்த அக்கிரமங்கள், அநியாயங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார். இந்த சபையில் இருக்கிறதான உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய தீர்க்கதரிசிகளாக, ஊழியக்காரர்களாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகிச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புத்தகத்தில் இருக்க 2 பிரிவுகள். 1 to 39 ஒரு பாகம். அடுத்தது 40வது அதிகாரத்திலிருந்து 66 வரலும் வரப்போகிற காலங்களை குறித்து இந்த பைபிள் புத்தகத்துல, இந்த பரிசுத்த வேதத்துல ஏசாயா மூலமா கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இதிலிருந்து சில காரியங்களை அறிந்து கொள்ள போறோம். அது மாத்திரமல்லாது புதிய ஏற்பாட்டில இருந்து சில காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். கவனிங்க, இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 5ஆம் அதிகாரம் வரல இருக்கிற மொத்த வசனங்கள் நீங்க கணக்கிட்டீங்கன்னா 115 வசனங்கள் வரும். அவர் கண்ட பாரம் எல்லாருக்கும், அவங்களுக்கு ஐயோ இவங்களுக்கு ஐயோன்னு போட்டுட்டே வராரு. அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். ஆனால் கவனிங்க, இந்த இடம் சொல்லுது. இப்ப அந்த வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வாசிங்க திரும்ப. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 நன்றாய் பாருங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல வாசிங்க. நாலாம் வசனம்.
கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ராஜாக்கள் தான் அவங்களுக்கு ஆகாரம் படி அளக்கணும். நன்றாய் கவனிங்க. ஆனா இதுவரைக்கும் அவர் யாரை நம்பி இருந்தாருன்னா, ஏசாயா உசியாவை நம்பிட்டு இருந்தார். அந்த உசியாவை இறந்து போன பிறகு அவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. நீங்கள் இதுக்கு முன்னால் இருக்கிற 5 அதிகாரங்கள் உங்களுக்கு சமயம் இருக்கும் என்றால் வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்கள். அதில் உண்மை தெரியும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. யாரை நம்பி இருந்தாரோ அவர் இறந்துடுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, சில நேரங்கள் நம்ம கர்த்தரை நம்புவோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் யாரையோ ஒருத்தர் நம்ம என்ன செய்வோம், இப்போ பற்றி கொண்டிருப்போம், நம்பி இருப்போம். ஒருவேளை அது ஏதாவது இருக்கலாம், உங்கள் புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஆனால் இந்த ஏசாயா கவனித்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். அந்த ஆண்டில் உசியா மரிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு தரிசனம் பார்க்குறாரு. இதுதான் அவர் பார்க்குற முதல் தரிசனம். நீங்கள் அதுக்கு முன்னால் கண்ட பாரம் தரிசனம் இதெல்லாம் வரும். இந்த தரிசனத்துக்கும் இப்போ பார்க்குற தரிசனத்துக்கும் வித்தியாசத்தை காட்டுறாரு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வஸ்திர தொங்கல் பாருங்க, தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் என்ன செய்கிறார்? வீற்றிருக்க கண்டேன் அப்படின்றார். எங்கெங்க அவர் சொல்றாரு சிங்காசனத்தை பத்தி? ஏசாயா 66:1 வரும். வாசிக்கலாமா? ஏசாயா 66:1 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின்றார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இவர் ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். எந்த இடத்துல பார்க்கிறாரு? அந்த வானத்துல இருக்கிற அந்த வெள்ளை சிங்காசனத்தை ஏசாயா பார்க்கிறார். நீங்க வசனம் போய் படிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். The last white throne judgment, வெள்ளை சிங்காசனம், அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னால ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அதுக்கு முன்னால நம்மள கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கர்த்தராய் மணவாளனாய் மேகங்கள் எடுக்க வரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் அவரை மகிமைப்படுத்துங்க. தேவ நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல அவர் என்ன செய்கிறார்? அவர் வீட்டு இருக்கிறார். பார்த்த உடனே அவருடைய உள்ளம் என்ன செய்கிறது? அப்படியே இழகி வருது அவருடைய சமூகத்தில். இங்கே நடந்த காரியம் பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகார தரிசனத்தை பார்க்குறாரு. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் என்ன செய்யறாங்க? காலை மூடிக்கிறாங்க. 2 செட்டைகளால முகத்தை மூடி 2 செட்டைகளால பறக்கிறாங்க. அவ்வாறு சிறகுகள்னா 6 சிறகுகள் அவளுக்கு உண்டு. சேராபீன்கள், கேருபீன்கள் பாருங்க. ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அன்பு சகோதரர்கள், சகோதரர்கள் ஆராதிக்கும் போது என்ன வந்தது நம்ம சமூகத்துல? அவருடைய ஆலயத்துல, அவருடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய மகிமை. அப்ப முதலாவது துதியினால வரக்கூடிய மகிமை. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனை உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருங்க. துதிக்க 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 அவங்க வாழ்க்கையில இன்பம் பெருகும். அவருடைய மகிமை வெளிப்படும். தடைகள் மாறும், குறைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமா அவன் ஆண்டவரை துதிக்கணும். தாவீது வாழ்க்கையில எவ்வளோ நெருக்கம் போராட்டம் வந்தாலும் அவன் கர்த்தரை துதிக்கிறது என்ன செய்யல? நிறுத்தலங்க. அதுதான் மகிமை. அந்த மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதத்துல 50ஆம் சங்கீதம் 23வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 50 20 23ஆம் வசனம். சங்கீதம் 50 23. போதுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்யறாரா? மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை நம்ம அதிகமாக நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்.
அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அதிகமாக நீங்க வேதத்துல கவனிச்சீங்கன்னா, கோடி கோடி நன்றி டாடின்னு பெர்க்மேன்ஸ் பாடிருக்காரு, சந்தோஷம். ஆனா நம்ம கோடி நன்றி செலுத்த முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1000 ஸ்தோத்திரத்தையாவது நீங்க என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு நம்ம செலுத்தலாமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தன் ஒருத்தர் பாட்டு பாடினார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க எல்லாரும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 1000 ஸ்தோத்திரத்தை என்ன பண்ணா சாலமோன் போய், நீங்க வேதத்துல 1 நாளாகமம் 2 நாளாகமத்துல நீங்க வாசிக்கும் போது அநேகரை பலி செலுத்துறாங்க. அதுல சாலமோன் விசேஷமா என்ன பண்ணாருங்க, பலி செலுத்தும் போது 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருடைய மகிமை அங்க பார்க்கிறார். அவரையும் கர்த்தர் என்ன செய்றார், மகிமைப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது உங்களை அவர் என்ன செய்றாருங்க, மகிமைப்படுத்துகிறார். அப்படியாக நம்ம அநேக காரியங்களை வேதத்தின் வழியாக நம்ம இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் என்ன செய்தாங்க, அந்த சேராபின்கள் கேருபின்கள்லாம் ஆண்டவரை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். எப்படிங்க, பரலோகத்தின் தரிசனத்தை அவர் காட்டுறாரு. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்ததாம். அந்த மகிமையின் புகை என்ன செய்துங்க, தேவாலயத்தை அப்படியே நிரப்பிருச்சு. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது ஆண்டவருடைய ஆலயமாய் உங்களையும் என்னையும் ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், இது எந்த வசனங்கள் கவனிச்சிங்கன்னா, துதியினால வரக்கூடிய மகிமை. ஏசாயாவில் 1, 2, 3, 4 நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தர் மேல இருக்கு. அதுதான் கர்த்தர் சொன்னார். அந்த உசியா ராஜா மரிச்சிட்டாரு, அவனுடைய நம்பிக்கை அற்று போச்சுன்னு ஏசாயா நினைச்சாரு. இல்லை, நான் இருக்கிறேன்றத கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த ஏசாயாவுக்கு காட்டினாருங்க. பெரிய ஒரு இறைவாக்கினராக அதன் பின்பு தான் கர்த்தர் அவர் என்ன செய்யறாருங்க, தேசங்களுக்கு நாடுகளுக்கு வரப்போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சார். நடந்த காரியம், நடக்க போறது, வரும் காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம அதை பார்க்க போறோம். ரோமர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21 23 வரல வாசிங்க. ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிங்க. போதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்திலேயே ரோமாபுரி, இன்றைக்கு இருக்கிற ரோம் நகரத்துல, அதனுடைய கேபிட்டல்ஸ் இருக்கக்கூடிய பிரான்ஸ் தேசத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா இதே சம்பவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமைய, துதிய, கனத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், போப் அப்படின்னுவாங்க. போப்புனா பிதான்னு அர்த்தம். என்னங்க, கிரேக் வேர்டுல, கிரேக்க வார்த்தையில போப்புனா பிதா. இப்ப அங்க ஒரு மனிதன் அங்க உட்கார வைத்து உலகத்துக்கே ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு பொய்யாய் பிசாசு என்ன செய்யறான், அங்க ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். இந்த வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுறாரு, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இருக்கக்கூடிய இந்த இருதயத்துல அவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமைய, கனத்தை, துதிய யாருக்கும் நீங்க கொடுத்துடக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நமது நேசர் இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்க யாரையும் அதிகமா நேசிச்சிடாதீங்க, மகிமையை கொடுத்துடாதீங்க. அது
கர்த்தருடையது, அது தேவனுடையது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்றார், அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவங்க என்ன செய்யலையாம்? இஸ்ரவேலர்களை குறித்து தான் பவுல் இங்க எழுதுறாரு. நாமெல்லாம் யாருங்க? நீங்களும் நானும் யாரு அப்படின்னு பார்த்தா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் சந்ததியில புறஜாதிகள்ல நம்ம மீட்டு கொண்டார். அப்ப இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும், நமக்கு ஏசப்பாவை தெரியும், கர்த்தரை தெரியும், தேவனை தெரியும், நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு ஓடி வரணும். சபையில இருக்கிற சில நிகழ்ச்சிகள், உபவாச ஜெபங்கள், வெள்ளிக்கிழமை ஜெபங்களுக்கெல்லாம் தயவு செய்து வாங்க. வீட்டில் ஏதாவது லீவ் இருந்ததுன்னா வீட்டில் இருக்காதீங்க, சபைக்கு ஓடி வாங்க. ஏன்? சபையில் அவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம இங்க வாசிச்சோம் பார்த்தீங்களா? தேவ ஆலயம் என்ன செய்தது? புகையினால நிரம்புது, அவருடைய மகிமையால நிரம்புதுங்க. இப்ப இந்த வசனம் சொல்லுது, 21ஆம் வசனம் படிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்ப நமக்கு உணர்வு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவியில ஒரு உணர்வை கொடுக்கிறார். அப்ப அந்த உணர்வு கொடுக்கும்போது தேவாலயத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஓடி வந்துடணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்றாரு, முதலாவது துதியினால வரக்கூடிய மகிமையும் ஸ்தோத்திரத்தினால வரக்கூடிய மகிமையும் கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும். அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள உணர்வு இருக்கும் போதே அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் என்ன செய்யணுங்க? நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தணும். இந்த இருளுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. அது 22ஆவது வசனம் சொல்றாரு, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்களாம். கவனிச்சிங்களா? இப்ப ஏசாயாவுக்கு அந்த அழைப்பு கடந்து வருது கர்த்தரிடத்துல இருந்து. வாசிக்கலாம். இப்ப 2வது காரியம், மகிமையின் அழைப்பு இந்த ஏசாயாவை நோக்கி வருது. வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 8 வரலும் படிங்க. போதுங்க. கர்த்தரை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த வசனத்துக்காக சந்தோஷமாய் கை தட்டுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தாங்க அனுப்ப போறாரு. வேற யாரையும் அனுப்ப போல. இந்த மஞ்சூர் பட்டணத்துல, இந்த குந்தா தாலுக்கால, இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற 6 தாலுக்காக்கு, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னை தானே செய்ய போறாரு? அனுப்ப போறார். நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை நெஞ்சு மேல வைத்துக் கொள்ளுங்க, இருதயத்து மேல. இந்த ஒரு வசனத்தை நம்ம அறிக்கையிட போறோம். அந்த மகிமையில ஏசாயா பார்த்தோன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்துல, அதற்கு நான், நம்ம எல்லாரும் சொல்லாம, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் ஆகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை நம்புறாருங்க. நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. உங்க ஹஸ்பண்டோ, உங்க பிள்ளைகளோ, உங்க யாரும் சொந்த பந்தமோ யாரும் உங்களை நம்பலனா கூட என் கர்த்தர் உங்களை என்னை நம்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அதை நம்புறார். நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதை நீங்க மனதார செஞ்சு பாருங்களேன். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க, தலைமுறை தலைமுறையா பார்ப்பீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகோதரன் வர்ஷிப் பண்ணும்போது நான் கவனிச்சிட்டு இருந்தேன். நீங்க கையில, வலது கையில அடிபட்டுருச்சு. போன மாசமும் நான் அவரை பார்த்தேன். கார் எடுத்துட்டு ஓட்டினாரு. அப்ப நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், சுகம் கொடுங்க ஆண்டவரே, சீக்கிரமா அவர் ஹீல் பண்ணுங்க. நம்ம வந்துங்க முடியாத போதுன்னு அல்ல,
முடிஞ்ச போதும் அல்ல, கர்த்தரை நம்ம மன உற்சாகமா என்ன செய்யணுங்க? ஆராதிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. மனதார கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த ஏசாயா பாருங்க, ஒரு தரிசனத்தை பார்த்த உடனே கேருபீன்கள் சேராபீன்களாம் அவரை துதிக்கிறாங்க. இப்போ இவர் கர்த்தர் மகிமையை பார்த்த உடனே அங்கே சொல்றாரு, என்ன ஆனாரு? ஐயோ, நான் என்ன செஞ்சிட்டேன்? அதமானேன். அதமானன்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சு போனேன் அப்படின்ற. உடனே கீழே வார்த்தை வருது, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜா இயேசு வரப்போறாருங்க. உங்களை என்னை அவரோடு சேர்த்து கொள்ள வரப்போறார். ஆனா அவருடைய ஊழியத்தை செய்ய என்ன செய்றாரு? கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கிறாருங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, கீழே நம்ம இங்க வாசிச்சோம், அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது என்றான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெர்க்மன்ஸையா பாடினார்ல ஒரு பாட்டு, ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். பாடுவோமா? ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேச அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். அன்பு ஐயா சொல்லுவாரு, அந்த நாட்கள்லாம் இங்க மஞ்சூர்ல இருந்து தான் ஊழியக்காரங்கெல்லாம் கர்நாடகா பல தேசத்துக்கெல்லாம் போனாங்கன்ட்டு. ஆனா இன்னைக்கு மைசூர்ல இருந்து மைக்கேல் அனுப்பியிருக்காரு கர்த்தர். அப்படின்னா தேவை இங்க அதிகமா இருக்குன்னு அர்த்தம். தேவை இருக்கிறதுனால ஆளை இங்க அனுப்பியிருக்கா. அப்போ நம்மலாம் என்ன செய்யறோம்? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். நீட் இஸ் யுவர் காலிங். தேவையே உனது அழைப்பு. நம்ம பகுதியில் குறைஞ்சபட்சம் கொஞ்ச தூரத்துல எருசலேமில் இருந்து இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்த, பிதாவின் மகிமையை வெளிப்படுத்த 32 கிலோமீட்டர் எருசலேமிலிருந்து சமாரியாவுக்கு போறார். நீங்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் போய் வீட்டில் வாசிங்க. எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் உள்ள கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர். 32 கிலோமீட்டரு போய் சுவிசேஷத்தை சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சிருந்தும் ஊழியம் செய்ய நமக்கு பலனை கொடுத்திருந்தோம் நம்ம செய்யாம இருந்தோம்னா அது அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். நமக்கு கொஞ்சம் பலன்தான் இருக்கு. வெளிப்படுத்தல் 3:8 சொல்றாரு, படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். பிலதெல்பியா சபை எடுக்க வராரு கர்த்தர். அந்த சபைக்கு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க எல்லாரும். சந்தோஷமாய் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிற மகளே, உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிற மகனே, கர்த்தர் சொல்றாருங்க. அவருடைய பலிபீடத்திலிருந்து அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி என்னை நோக்கி வருது. நம்ம பலன் என்னன்னு அவருக்கு தெரியும், நம்ம பலவீனம் என்னன்னு கர்த்தருக்கு தெரியுங்க. ஆனா அன்றைக்கு கிதியோனை அனுப்பும் போது கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் கர்வாலி மரத்துல. ஸ்தோத்திரம். போ, உன்னை அனுப்புகிறேன்னாரு. இந்த ஏசாயாவுக்கு கர்த்தர் சொன்னாரு, போ, உன்னை நான் அனுப்புறேன்றார். யார் அனுப்புவேன்? நான் போறேன்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் உன்னுடைய வலது கரத்தை நெஞ்சு மேல வச்சு சொன்னோம், நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும், அடியேலை அனுப்பும் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 28 இருந்து 31 வரல வாசிங்க.
அதே பவுல் சொல்லுகிறார் ரோமர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 31 28 31 வாசிங்க. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படலாம். நாம் எல்லாரும் சந்தோஷமாய் தட்டுங்க. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் நம்மளை முன் குறிச்சாருங்க. நீங்களும் நான் அவருடைய முன் குறிப்பு இல்லாம இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க மாட்டோம். எவ்ரிதிங் இஸ் காட் டிசைடிங். ஆண்டவருடைய முன் குறிப்பு, அவருடைய அழைத்தல், அவருடைய தீர்மானங்கள் உங்களை என்னை அழைச்சிருக்கார். நீங்க மாத்திரம் இல்லை, இப்போ நீங்க ஒருத்தர் இருக்கீங்கன்னா உங்களை சார்ந்த உங்க பிள்ளைங்க, உங்க கணவர், உங்க சொந்தங்கள், அவங்க எல்லாரும் நீங்க சிந்தையில கொண்டு வந்துருங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மூலமா கர்த்தருடைய மகிமை என்ன செய்ய போதுங்க? அவங்களுக்கு கடந்து போகுது. இந்த வசனம் சொல்றாரு. 31ஆம் வசனம் வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்றாரு கர்த்தர். பவுல் மூலமா சொல்றாரு. If God be for us, who can be against us? அன்பு சகோதரர், ஆராதனை செய்யும் போது கவனிச்சிங்களா? அந்த தாவீதுக்கு எதிராக எத்தனை அம்புகள், எத்தனை பிரச்சனைகள். யாருங்க தாவீது? யாருங்க சவுல்? யாருங்க சொல்லுங்க? தாவீது மருமகன், அப்படிதானுங்களா? சவுல் யாருங்க? மாமனார், ஃபாதர் இன் லா. இவர் மருமகன். ஆனா பாருங்க எத்தனை பிரச்சனைகள். ஒவ்வொருத்தரும் சபைக்குள்ள நம்ம இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஒரு சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் முக்கியம் சபையில. அவங்க செய்யற ஒவ்வொரு காரியங்கள், ஜெபங்கள் எல்லாத்தையும் கவனிங்க தயவு செய்து. அப்ப எத்தனை பிரச்சனை. ஸ்தோத்திரம். பானுக்கா சொன்னாங்க, இந்த மணிமா சொன்னாங்க. அது மாத்திரமில்லை, நம்ம சொல்லாதவங்க நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம சாட்சி சொன்னா அதுக்கே பல மணி நேரங்கள் போகும். கர்த்தருக்கு மகிமை. ஆனா தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். சங்கீதத்துல வாசிங்க ஒரு சங்கீதம். அவன் தாவீது சொன்ன மகிமை. சங்கீதம் 3ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பிரச்சனை தாவீதுக்கு வந்தாலும் கர்த்தர் பாருங்க அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துறார். சங்கீதம் 3, 6, 7, 8 வாசிங்க. பயப்படேன். ரெண்டாம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் சந்தோஷமாய் கை தட்டுங்க. எல்லாரும் உற்சாகமாய் கை தட்டுங்க. கைகளை தட்டுங்க. அதுதான் பக்தன் பாடினார். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே,
தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய மக்களே, தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், அவரை துதிக்கிறோம், அவரை ரட்சித்தார், அவரை மகிமைப்படுத்துறோம், அவரை உயர்த்துறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை அழைத்தார், கர்த்தர் நம்மளை அழைச்சார், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம். ஆனா நம்ம தலை குனிய விட மாட்டார், தலையை உயர்த்துவார் கர்த்தர். கர்த்தரை சொல்லுங்க அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவர். உங்க தலையை உயர்த்துவார், கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கிற வீட்டுல, நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல, நீங்க வாழ்கிற பகுதிகளில் கர்த்தர் என்ன செய்வார்? உங்க தலைகளை உயர்த்துவார். ஏசாயா தலையை உயர்த்தினார். அவர் எப்ப கர்த்தரை பார்த்தாரோ, மேல பார்த்தாரோ, அப்பவே அவர் வாழ்க்கையை ஆண்டவர் தூக்கிட்டாருங்க. கையை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க சந்தோஷமாய். அவருடைய மகிமை வெளிப்படும். இப்ப நம்ம முன்குறிச்சார், அழைச்சார். இரண்டாவது கருத்து பார்த்தோம். மூன்றாவது, அவருடைய நாமம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஏசாயா 42:8 வாசிங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம். நான் கர்த்தர், இது என் நாமம். I am the Lord அப்படின்றார். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இந்த வரக்கூடிய காலத்துல எலெக்ஷனுக்காக நீங்க அதிகமா ஜெபிக்கணும். அப்ப நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். இன்னும் நமக்கு ஒரு 6 மாசம் கர்த்தர் இந்த மாசத்துல டைம் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து சபையில் நடக்கிற ஜெபங்கள், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் நம்ம தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 106ல வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவருடைய மகிமையை. சங்கீதம் 106ல வசனம் 19 to 23 வாசிங்க. சீக்கிரம் வேகமா. சங்கீதம் 100 23. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல மோசேன்ற பேருக்கு இடத்துல உங்க பேரை போட்டு நீங்க படிங்க. இப்போ இந்த தேசத்துல எல்லா இடத்துலயும் விக்கிரகங்கள், அருவருப்புகள். இந்த அம்மாங்க சொன்னாங்கல்ல சாட்சி, பாம்பு, வலு சர்ப்பத்தின் ஆவி, அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. அது வருதுன்னா யாரோ மூலமாக நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நம்ம வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அந்த பாம்பு என்பது வஞ்சகத்தை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 2:11 பவுல் எழுதியிருக்கிறாரு, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அக்கா எப்படி இருக்கிறீங்க, அண்ணா எப்படி இருக்கிறீங்க, அன்பா பேசுற மாதிரி தெரியும். பட் எச்சரிக்கை, எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு வீடை நமக்கு கொடுத்திருக்காரு. எதுக்காக கொடுத்திருக்காரு? சபையின் மூலமாக வீட்டு ஜெபங்கள், ஊழியங்கள் நடைபெறணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதான் மலையாளத்துல சொல்றாங்க, நீங்கள் ஞங்கெல்லாம் இவிட தேச ஜனம் அல்ல, அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரிகள். நம்முடைய தேசம் அவிட அல்லோ அப்படின்வாங்க. நம்ம தேசம், நம்முடைய நாடு, நகரம் எல்லாம் பரலோகம். பவுல் பிலிப்பியர் 3:20 என்ன சொல்றாரு படிங்க. பவுல் அடிகளார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிலிப்பியர் புத்தகத்துல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராய் இருக்கிற ரட்சகர் இயேசு வரப்போறாருங்க சீக்கிரமா. அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் பரலோகத்துக்கு போனாரு. யோவான் 14:2 ஒன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டுல
அநேக வாசஸ்தலம் இருக்குது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அந்த மகிமையில நீங்க என் கூட இருக்கும்னு நான் உங்களை கூட்டு போக வருவேன்னு. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமாய் கை தட்டுவோம் ஆண்டவரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களுக்கு இந்த பூமியில இடம் கொடுத்திருக்காரா, வீடு கொடுத்திருக்காரா, சந்தோஷம், ஸ்தோத்திரம். அப்போ சபையின் மூலமாக வாரத்துல ஒரு நாள் அந்த வீட்டுல நீங்க என்ன செய்யுங்க, ஜெபத்துக்காக திறந்து கொடுங்க. இப்ப நானும் என் துணைவியாரும் திருமணம் செஞ்சு நாங்க ஊட்டியில 10வது வீடு வாடகைக்கு போயிருக்கோம். 10வது வீடு வாடகையில தான் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். பரதேசிகள்னா பரம தேசத்துக்கு போற தேசிகள். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு இங்க கொடுத்துட்டாருன்னா அங்க கிடைக்காது. இதுதான் சத்தியம். நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் ஆசீர்வதிச்சாரு, உண்மைதான். அழைப்பு இப்ப அதான் வருது. இப்ப இங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் மகிமையை, கர்த்தருடைய மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக்கிட்டாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை விடுதலை பண்ணி மோசே கொண்டு வராரு. செங்கடலை பிளக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. நோவா காலத்துல 8 பேர் பேழைக்குள்ள வந்தாங்க. சகோதரன் பாடினாரு, மலை மேல மலை மேல பேழை நின்றது. அந்த கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் போய் வாசிச்சு பாருங்க வீட்டுல. அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்றார். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். எப்படி அழைச்சார்? இங்க மோசேயை போல நீங்க அந்த இடத்துல உங்க பேரை போட்டு நம்ம மஞ்சூருக்காக, நம்ம நீலகிரி மாவட்டத்துக்காக, இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக தினமும் திறப்பல நின்று ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தர், என் மகிமையை நான் வேறு ஒருத்தனுக்கும் என் துதிய விக்கிரங்களுக்கும் கொடேன்ட்டார் கர்த்தர். இந்த இடத்துல அழைப்பு, கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நித்திய மகிமைக்கு நம்மளை அடைச்சிருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய நாளை நீங்க மகிமையா எண்ணணும். வாசிக்கலாம். ஏசாயா 58 13 14 வாசிங்க சீக்கிரமாய். ஏசாயா 58 13 14. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாள். இந்த நாள் என்ன நாளுங்க? கர்த்தருடைய நாள். வாரத்தின் முதலாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு யூதர்களுடைய அந்த அட்டவணையின்படி ஸ்தோத்திரம். ஆனா நீங்களும் நானும் ஆவிக்குரிய யூதர்களா இருக்கிறோம். கர்த்தர் தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமையில ₹1,00,00,000 கொடுத்தா கூட, இல்ல இன்க்ரிமெண்ட் கொடுத்தா கூட, சேலரிஸ் அதிகமாக கொடுத்தா கூட நீங்க வேலைக்கு போகக்கூடாது. அந்த நாள் கர்த்தருடைய நாள். இயேசு கிறிஸ்துவிடத்துல பிசாசு வந்து கேட்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்களேன். இயேசு கிறிஸ்துவிடத்துல படைத்தவர் அவர்தான். அவர்கிட்ட வந்து பிசாசு பேசுறான் பாருங்க. போதுங்க. பாத்தீங்களா? இவைகளை எல்லாம் எனக்கு கொடுக்குறேன், உனக்கு தர்றேன், எனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பிசாசு அங்க பொய் சொல்றான். ஆண்டவர் சொன்னார் இயேசுபிரான், பிசாசு பொய்க்கு பிதாவா இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறானாம். ஆதாம் ஏவாளை ஏமாற்றி வஞ்சித்து எங்க வந்தான்? அவன் உள்ள எது வழியா வந்தான்? சர்ப்பம். கவனிங்க, சர்ப்பம் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துருச்சு. அந்த பிசாசு பேசுறதுக்கு சர்ப்பம் ஒரு கருவியா அந்த இடத்துல என்ன செஞ்சுச்சு? பிசாசை எடுத்து பயன்படுத்தினான்.
அப்போ இன்னைக்கும் நீங்க கவனிங்க, அவன் நேரா வரமாட்டான், மறைஞ்சு தான் வருவான். அதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள் நான் என்ன செய்யணுங்க? விழிப்பா இருக்கணும். எப்படி வேணாலும் வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலை ஜெபத்தை 1 மணி நேரம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி துதிச்சு ஆராதிச்சு அவருக்கு என்ன செய்யணும்? மகிமையை நம்ம செலுத்திடணும். நீதிமொழிகள்ல கூட சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வரலும் வாசிங்க. நீதிமொழிகள், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். வாசிங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வரை. ம் 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 போதுங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு பார்த்தீங்களா, அதிகாலையில் அவர் என்ன செய்யுங்க? தேடி வந்துருங்க. அவருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். மோசே கர்த்தர் சொன்னாரு, நீ என்ன செய்ப்பா? என் மகிமையை பார்க்க விரும்புறியா? நீ என்ன செய்? நீங்க யாத்திராக 34ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் வாசிங்க. உடைச்சி போட்ட அந்த பலகைக்கு பதிலா இன்னொரு பலகையை செஞ்சு கொண்டு வான்வார். அப்படின்னா 2 விதமான காரியம். அவர் கொடுத்த கட்டளைய இவன் உடைச்சிட்டான். இப்ப இவர் என்ன செஞ்சாரு? பலகையும் நீ செஞ்சு நீ மேலே ஏறி வரணும். அப்ப நீ உடைச்சி போட்டதுல என்ன செய்றேன்? நான் அதை எழுதுறேன்றாரு. ஸோ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பொருந்தும், அந்த 2 கற்பனைகள். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீங்கள் நான் என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். உன்னில் அன்பு கூறுது போல பிறனில் அன்பு கூறு. இதை நம்ம செய்தால இந்த முழு வேதமும் நம்ம கை கொண்டதற்கு சமமாயிரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டிங்க, நல்லா தட்டுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அவரை நேசிக்கணும். அவர் பிதாவை நேசிச்சார். நீங்க மார்க் 1:35, லூக்கா 6:12 இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அவர் தேடி போறார். பிதாவோடு பேசணும். அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு தான் முக்கியம். அது போல நேசர் இயேசுவுக்கு உங்களுக்கு அந்த உறவை நீங்க பலப்படுத்துங்க. இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நாம மகிமை. இந்த நாளை நீங்க எதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் கடைசியாக அங்க சொல்லுகிறார் பாருங்க, நித்திய மகிமைக்கு நம்மளை அடைச்சிருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய மகிமைக்கு உங்களை என்ன அழைச்சிருக்காருங்க. கொஞ்ச காலம் பாடுபடுவது வேறு, பாட அனுபவிக்கிறது வேறு. உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அந்த அன்னைக்கு ஒரு பாடு கொடுத்துருக்காரு. வேதம் சொல்லுது, மத்தேயு 6:34 நினைக்கிறேன், வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34. ஆகையால் நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அந்த நாள் இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் பேரு நீங்க அங்க எழுதி வச்சு பாருங்க. உங்களுக்காக அந்த நாள் கவலைப்படுத்தும். கர்த்தர் உங்களை என்னை நித்திய மகிமைக்கு அழைச்சிருக்கிற தேவன், சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்ன சொல்றாருங்க? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்றாரு? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நம்ம எல்லாரும் சொல்லாமா? கொஞ்ச காலம் சொல்லுங்க எல்லாரும். கொஞ்ச காலம் எல்லாரும் பேசுங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்.
மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த வசனம் சொல்றாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 13, 14 அதே புத்தகத்துல வாசிங்க. அதே ம் 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 போதுங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் உங்க மேல என் மேல இருக்கிறாரு. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் எரிகிற அந்த அக்கினியை குறித்து நீங்கள் புதுமையா திகைக்காதீங்க. கஷ்டம் உண்டு, பாடு உண்டு, ஆனா கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா கிட்ட சொன்னார் இல்லையா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். தைரியமா இருக்கு. இந்த 2 கொரிந்தியர்ல பவுல் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அந்த ஒரு சின்ன பகுதியை நம்ம வாசிச்சு நம்ம ஜெபித்து கடந்து போக போறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. யார் சொல்றாரு? பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுறாரு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதே வசனத்தை நம்ம ICRM சர்ச் மஞ்சூர் சர்ச்சுக்கு நமக்கு சொல்றாரு. உங்களுக்கு எனக்கு சொல்றாரு. ஆனபடினால நாங்க சோர்ந்து போகிறதில்லை. வாசிங்கம்மா. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படாத தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. இந்த சோர்வுகள் வருது. நம்ம எல்லாருக்கும் சோர்வு வரலன்னு சொல்ல முடியாதுங்க. பலவீனம் வரலன்னு சொல்ல முடியாது. பாடுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம ஜீவனோட வச்சிருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போடைய வார்த்தை சொன்னார். இயேசு கிறிஸ்துவ அந்த வழியில போனார். நம்மை ரட்சித்த தேவன். பிலிப்பியர்ல கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ரட்சிப்பின் மகிமை வெளிப்பட போகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 - 11 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். கவனிங்க, அங்க யாருக்கு மகிமை போகுது? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. வாசிங்க. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதே காரியத்தை யோவான் அப்போஸ்தலனும் பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட என்னுடைய செய்தியை நான் முடிக்க போறேன். 7ஆம் அதிகாரம் 9 - 12 வரல வாசிங்க.
கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சந்தோஷமாய் கைகளை தட்டுங்க. தேவ நாம மகிமைப்படுவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் அன்பு சகோதரன் வந்தபோது நீங்க அந்த செய்தி கொண்டு வரும்போது கர்த்தர் பேசுறது, நடத்துவது, ஆரம்ப ஜெபம், பாடல்கள் எல்லாம் ஆவியானவருடைய கண்ட்ரோல் இருக்கு. அப்ப கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ரட்சிப்பின் மகிமை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு தாங்க. அப்போ அந்த சகோதரன் பாடினார், கவனிச்சிருப்பீங்க. முதல் பாடல், வானத்திலும் இந்த பூமியிலும். வார்த்தைகள், இந்த மகிமை வெளிப்பட போது உங்களை கொண்டு, நம்மை கொண்டு அந்த ஏசாவை அனுப்புறார். இன்னைக்கு மஞ்சூருக்கு, இந்த குந்தா தாலுக்காக்கு, நீலகிரிக்கு உங்களை என்னை தான் அனுப்புறார். வேற யாரும் இல்லை. அழைப்பின் தேவன் ஆபிரகாமை அடைச்சார், உங்களை என்னை அடைச்சிருக்கார். நம்ம சபை ஒரு மகிமையான சபையாய் இங்கே எல்லோ காரியங்கள் நடக்க போகுது. நான் சொல்றேங்க, வருகிற நாட்கள் 2026 நீங்க வேணா பாருங்க, இந்த வார்த்தைகள் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும்.